செலவுட்டீஸ் நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வீட்லயே சிக்கன் பிரியாணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாகும். நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊத்தி தான் வச்சிருக்கேன். மறுபடியும் வந்து கொஞ்சமா நான் ஊத்திக்கலாம். ஓகே, எண்ணெய் காயிட்டும். நம்ம வந்து பிரியாணி இலை ஒன்று எடுத்துக்கலாம். ஆல்ரெடி எடுத்து நான் துண்டு துண்டா உடச்சி தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு, இந்த மாதிரி பூ இருந்தா நீங்களும் எடுத்துக்கோங்க. இது பேர் எனக்கு தெரியாது, ஆனா பிரியாணியில போடுவாங்க மட்டும் தெரியும். அப்புறம் பட்டை ஒரு 2 துண்டு இருந்தா எடுத்துக்கலாம். இருங்க, பெருசா எடுத்து எனக்கு வந்து சின்னதாவே போதும், ஆனா நான் சின்னதாவே எடுத்துக்கிறேன். ஓகே, போட்டுலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. சோம்பு கொஞ்சம் ஓகே பாருங்க. ஓகே, நல்லா இதுவாயிடுச்சு. சோம்புலாம் அந்த வெடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நெக்ஸ்ட் தேவைப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு, வெங்காயம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சுதுப்பா. நம்ம வந்து புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து ஒன்னா போட்டுடலாம். ஏன்னா வந்து ஒன்னாவே வதங்கிடும். அதனாலதான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். சைட்ல எல்லாம் ஹெல்ப் பண்றது இதெல்லாம் நான் தான் அறிஞ்சேன். ஹெல்ப் பண்றது இதெல்லாம் நான் தான் அறிஞ்சேன். அப்படி சொல்லு. இப்ப நம்ம என்ன போட்டிருக்கோம் இதுலனா, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பெருசா, 4 பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா. இதெல்லாம் வந்து நல்லா மெரூன் கலர்ல நல்லா வறந்துட்டு வேகறதுக்கு நம்ம வந்து கல்லுப்பு போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வந்து இதோட லாஸ்டா தான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு போடுவேன். எனக்கு அளவு எப்பவுமே தெரியும், ஏன்னா நான் சமைக்கிறதுனால பழகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் கல் உப்பு போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கிடலாம். டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எடுத்து நல்லா வச்சுக்கணும். ஓரமா வச்சுக்கணும். எண்ணெய் வந்து தேவை அப்படின்னா ஊத்திக்கோங்க. எனக்கு வந்து எண்ணெய் வந்து வேணும். பிரியாணினாலே கொஞ்சம் எண்ணெய் லைட்டா இருந்தாதான் எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கும். நான் லாஸ்டா கொஞ்சம் நெய் ஊத்துவேன். எங்களுக்கு இது பகலா இருந்ததுன்னா நாங்கள் வெளில பேக்ரவுண்ட் காட்டி சமைச்சிருக்கலாம். பட் கொஞ்சம் நைட் டைம்ல நாங்கள் சமைக்கிறதுனால வீட்டில் சமைக்கிறோம். இடமும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஏதாவது பண்ணோம்னா நாங்கள் வெளியில இருந்து பேக்ரவுண்ட் வச்சு சூப்பராக சமைப்போம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஒரு 5 to 10 minutes நல்லா வதங்கட்டும். ஓகே, வதங்கிட்ட பிறகு போடணும். ஓகே, கொஞ்சம் லைட்டா வதங்கும் போது அது போடணும். நம்ம கரெக்டாக எடுபடி வேலை தான் கரெக்டாக பண்ணுறோம். ஓகே, A few minutes later. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அரைச்சிதான் போடுவாங்க. அது நல்லா டேஸ்டாவே இருக்கும். எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நான் கடையிலேயே வாங்கி நான் போனேன். அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. 2 பேருக்காக எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையிலே வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு வீட்டில் அரைச்சாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க வேணும்னா வீட்டில் அரைச்சிக்கோங்க. எனக்கு வந்து டைம் இல்லை, அதனால நான் கடையில் வாங்கிட்டேன். ஓகேவா? இஞ்சி பூண்டு போட்டுட்டு பச்சை வாசனைலாம் போகும். போட்ட உடனே வெடிக்கும். இங்க பாருங்க, ஒரு மாதிரி எண்ணெய்லாம் இதுவாகும்.
கொஞ்சம் கோல்டா இருக்கு. வெங்காயம் பாத்தீங்களா நல்லா நல்லா சூப்பரா நல்லா வதங்கி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி மீடியம் சைஸ்ல 2 எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே சேர்த்து வதக்கிறதுனால தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி வீட்லயும் வந்து தயிர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து இவங்க தயிர் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இல்ல ஆனா நம்ம தயிர் வந்து இன்னைக்கு கடையில இருக்கதே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்லயும் தயிர் போடுவேன். இப்ப வாங்கிட்டாங்க. அதனால நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு புளிப்பு. நான் வந்து லெமன் சேர்க்க மாட்டேன். ஒருத்தவங்க லெமன் சேர்ப்பாங்க, தயிரும் சேர்ப்பாங்க. எனக்கு வந்து புளிப்பு ரொம்ப எடுத்துக்கிட்டா அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ தயிர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இஷ்டம் தான், சூப்பரா இருக்கும். நான் இதுல வந்து பாதி தயிர் போட்டுக்கிட்டேன். பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட்ல பிரியாணி மசாலானா நான் அரை இது போடுவேன். இதுல நான் ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். பிரியாணி மசாலாவும் போட்டாச்சு. வெயிட் பண்ணிக்கலாம். நான் கிண்டுறேன். நான் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். எங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. இது பாத்தீங்கன்னா கடையில வாங்குவோம்ல வெறும் மிளகாய் தூள், அது டார்க்கா இருக்கும். சில்லி பவுடர் அது போட்டுக்கணும். வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சோ நம்ம வந்து பிரியாணி மசாலாவும் இதையும் காரத்துக்கு பச்சை மிளகாய் 4. சோ உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஓகே, நான் வந்து இதுல ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஓகேவா? அதிக காரம் நான் சாப்பிட மாட்டேன். ஆமா, இந்த மேடம் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா காரம் வந்து இதுவும் பச்சை மிளகா மட்டும் தான். போதும், அவனுக்கு போட்டுறேன். நான் காரம் நல்லா சாப்பிடுவேன். அதனால ஓகே, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வீட்டுல ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி என்ன மாதிரி கிண்டுறது, இந்த மாதிரி கிளறி விடுறதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வீட்டுல நான் தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கலரா நல்லா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. சோ எனக்கு வந்து கலரா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம கொஞ்சமா, எப்பவுமே கொஞ்சமா தான் நான் சேர்த்துப்பேன். கேசரி பவுடர் கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்காக நீங்களே பாருங்க, நான் எவ்வளவுன்னு தான் சேர்ப்பேன். கொஞ்சமா தான் சேர்ப்பேன், அதிகமா சேர்க்க மாட்டேன். கலருக்காக தான், அவ்வளவுதான், கொஞ்சமா தான். ஓகே, எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. போய் நீ போய் மஞ்சத்தூள் கொஞ்சமா எடுத்துருவா. நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆல்ரெடி சிக்கன்ல வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு. சோ இப்ப வந்து ரொம்ப மஞ்சத்தூள் ஸ்மெல் இருந்தா நல்லா இருக்காது. ஓகே, அதனால கொஞ்சம் இந்த சாரி ஸ்பூன் போடக்கூடாது, 1/2 டீஸ்பூன் சின்ன இதுல போட்டுக்கணும். எல்லாம் போட்டு கிளறிட்டதுக்கு அப்புறம் சிக்கன் போடலாமா? இப்ப பாத்தீங்களா சூப்பரா எல்லாம் நல்லா வதக்கி தயிர் எல்லாம் சூப்பரா எப்படி இருக்கு பாருங்க. எண்ணெய் எல்லாம் லைட்டா அந்த ஓரங்கள் எல்லாம் பிரிஞ்சிருக்கா. இந்த ஸ்டேஜ் நல்லா சூப்பரா வதங்கி தக்காளி எல்லாம் தெரியக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் போது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மஞ்சத்தூள் போட்டு இன்னைக்கு நாங்க 2 பேர்னால 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். எனக்கு வந்து ஈரல் ரொம்ப பிடிக்கும். லெக் பீஸ் வந்து குட்டிக்கு பிடிக்கும். ஈரல் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும். போட்டாங்க, அதை காட்டுவாங்கன்னு பார்த்தேன். இருக்கு ஈரல்லாம் இருக்கு. அத மாதிரி எப்பயுமே மீன் சிக்கன் எது இருந்தாலும் அவங்க போட மாட்டாங்க, நான் தான் எடுத்து போடுவேன். பாருங்க லெக் பீஸ் இவங்களுக்கு அவங்க போட மாட்டாங்க. அள்ளிலாம் அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நான் தான் எல்லாத்தையும். ஓகே, சிக்கன் போட்டு நம்ம பாத்து கிளறணும். உடஞ்சிரும். இன்னும் லெக் பீஸ்லாம் உடஞ்சிருச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க, அழுவாங்க. எனக்கு சாப்பாடு அது மாதிரி கொலகொலம் இருந்தாலும் பிடிக்காது. நான் வந்து இதுக்கு வீட்டு அரிசி எல்லாம் போட மாட்டேன், பிரியாணி அரிசி தான், அதை போட்டதான் சாப்பிடுவேன்.
நல்லா சூப்பராக ஒரு 5 மினிட்ஸ்க்கு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்க்கு நல்லா சூப்பராக உடையாமல் அடியிலேருந்து எடுத்து கிளறணும். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கணும். மசாலாலாம் நல்லா சிக்கனில் நல்லா ஊறி இருக்கணும். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுனா சூப்பராகிடும். ஓகேவா? நம்ம லாஸ்ட்டாக உப்புலாம் வேணும்னா லாஸ்ட்டாக செக் பண்ணுவோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம உப்பு வேணுமா என்னெல்லாம் வேணும் அப்படின்றது லாஸ்ட்டாக ஃபைனலில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த சிக்கனும் போட்டாச்சு. நான் வந்து என்னன்னா பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். பிரியாணி அரிசி வந்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதுல வந்து நான் ஒரு 2 கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1 கிளாஸ் பிரியாணி அரிசிக்கு நான் 1 தான் ஊத்துவேன் கம்பல்சரி. ஏன்னா வந்து அப்பதான் வந்து சாப்பாடு பாத்தீங்கன்னா சூப்பரா வரன்னு இருக்கும். அதனால நான் 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி மட்டும் தான் ஊத்துவேன். நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கனால நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ்னால 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தான் ஊத்துறேன். நார்மலா வீட்டு அரிசி அப்படின்னா 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் ஊத்தலாம், 2.5 கூட ஊத்தலாம். ஓகேவா? நான் இன்னைக்கு 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால 1 கிளாஸ் தண்ணி தான் ஊத்திருக்கேன். ஓகேங்களா? ஆனா கொஞ்சமா நான் எக்ஸ்ட்ரா ஊத்திருக்கேன், ஏதாச்சும் தீஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி. 2 கிளாஸ் ஊத்திருக்கமோ அததான்ப்பா சொல்றேன். ஆனா இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அததான்ப்பா சொல்றேன். ஆனா நல்லா எடுத்து போடு, நல்லா இருக்கும். கொஞ்சம் ஃபன் தப்பு தப்பா ஊத்தி வச்சிருக்காங்க. டேய் இடு அந்த கிளாஸ். நான் எடுத்துக்கிறேன். எந்த கிளாஸ் இல்ல, அது உங்க பேர் ஃப்ரிட்ஜ் மேல இருக்கு. இடு. இல்ல நீ போ. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இங்க பாருங்க, இது ஸ்லோல தான் இருக்கு. குடு. இந்த கிளாஸ் எடுத்து வை. இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அரிசி அளந்துடலாம். 2 கிளாஸ் அரிசி சேர்த்திருக்கேன். இப்ப நான் வந்து 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் கம்பல்சரியா ஊத்திடுவேன். ஓகேவா? பாருங்க, 1 2 2 ஓகேவா? 2 கிளாஸ் ஊத்திட்டேன். சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் தீஞ்சிரும்ல நம்மளுக்கு. எக்ஸ்ட்ரா தீஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்றதுனால ஒரு 1/4 கிளாஸ், சும்மா இவ்வளவு கிளாஸ் தண்ணி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துறோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான். ஓகேவா? நம்ம கரெக்டா தான் அளந்துருக்கோம். நான் கரெக்டா தான் ஊத்தி. கரெக்டா சொல்லல, 3 சொன்னாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய சண்டை வந்தது. இப்ப நம்ம வந்து அரிசி சேர்த்துருவோம். நல்லா வந்து அரிசிலாம் ஃபர்ஸ்ட் நம்ம கொட்டிட்டு, அரிசி காட்டு இரு பாஸ்மதி அரிசி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கல்லுப்பு போட்டேன். இப்போ கல்லுப்பு போட்டோம்னா நம்மளுக்கு அளவு தெரியாது. சோ நம்ம சால்ட்ல டேபிள் ஸ்பூன்ல, அதாவது டீஸ்பூன்ல போட்டுக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து இவ்வளவுதான் கம்மியா இருந்தது, அதனால நான் கொஞ்சமா போட்டுட்டேன். எனக்கு வந்து நான் சமைச்சு அதனால பழகிடுச்சு. அதனால தெரியுது எவ்வளவு போட்டா இதுவா இருக்கும். உப்பு போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒன்ஸ் லாஸ்ட் ஃபைனல் டேஸ்ட் பார்த்துட்டு சொன்னே இல்லையோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சொன்னேன். ஸ்டோரி வச்சிருந்தேன். இப்போ போட்டு கொடுங்க. ஓகேங்க, பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப நம்ம ஃபைனலா பாத்தீங்கன்னா நெய் ஊத்தி க்ளோஸ் பண்ண போறோம். அப்பதான் நம்ம ஓபன் பண்ணும்போது ஸ்மெல் சூப்பரா இருக்கும். ஓகேவா? நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எவ்வளவு வேணா ஊத்திக்கலாம் நெய். ஓகேவா? நான் ஆல்ரெடி இப்பதான் 1 டப்பா காலி பண்ணேன். அதனால இப்ப வந்து எனக்கு இதுல வாங்கி கொடுத்தாங்க. ஓகேவா? இந்த பாக்கெட்ல வாங்கி கொடுத்தாங்க. 10 ரூபாவா 20 ரூபாவா? நீ நெய் டப்பா காலி பண்ணிட்டே இருக்கிறா, அதனாலதான் பாக்கெட்ல வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு டப்பா நிறைய வச்சிருந்தோம். ஓகே, நம்ம மூடிடலாமா? மூட கூட தெரியாது, நான் தான் மூடணும். நான் மூடி இருக்கேன். போடி எப்படி சொல்றா? ஒரு நெய் போட்டு
நம்ம கிளறிலாம் விட வேணாம், நெய் போட்டு கிளறிலாம் விட வேணாம். அப்படி நம்ம ஒன்ஸ் க்ளோஸ் லைட்டா கொதிக்குது, அப்பதான் நம்ம கரெக்டா க்ளோஸ் பண்ணும். பார்த்தா உங்களுக்கே தெரியும், கேமரா மேனும் இங்கதான் நிக்கிறாங்க, அதனால உங்களுக்கு தெரியல. சோ நம்ம இப்ப லைட்டா கொதிக்கும் போது நம்ம க்ளோஸ் பண்றோம். உப்பு காரில் லாஸ்டா ஃபைனலா செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்பீடா இல்லாம ரொம்ப ஸ்லோவா இல்லாம மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு விசில் பிரியாணி அரிசிக்கு. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி நாங்க அரிசி ஊற வச்சிருந்தோம்ல, அதனால கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால எப்பவுமே பிரியாணி அரிசிக்கு ஒரு விசில் விடுங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா வேற வேறையா சூப்பரா உதிரி உதிரியா இருக்கும். ஃபைனலா நம்ம பாத்துருவோம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க ஒரு 15 மினிட்ஸ். குழஞ்சா வேற நான் சாப்பிட மாட்டேன், அதனால கொலன்னு தான் எனக்கு பிடிக்காது. சரி வாங்க, நார்மலா இங்கே தான் நிற்பேன். ஆஃப் பண்ணிடலாம். 15 minutes later. இப்ப பாத்தீங்கன்னா விசில் ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. தெரியுதா? விசிலே இல்ல. நம்ம இப்ப ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணும்போது அப்படியே கிட்ட காட்டுங்க, அப்பதான் சூப்பரா ஆகும். இதை நாங்க வச்சுட்டு வந்துடுறேன். பீஸ்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்க. நீ ரெடி? நல்லா சூப்பரா வெந்திருக்கா லெக் பீஸ்லாம். ஓகே, இதை நம்ம வந்து லைட்டா குலையாம சூப்பரா கிளறிடணும். இப்ப பின்னாடி அப்படியே எடுத்துட்டு போய் அடி பிடிக்க வந்து இல்லை. இங்க பாருங்க வந்திருக்கா உதிரி உதிரியா நான் செஞ்ச பிரியாணி. நிறைய பேர் வந்து நான் லைட்டா தான் செஞ்சுதான் காட்டுறேன்னா ஃபுல் வீடியோ போடுங்க ஃபுல் வீடியோ போடுங்க அப்படி சொல்றீங்க. நம்ம டேஸ்டும் பாக்குறதுக்கு பவுல் எடுத்துட்டு வந்தாச்சு. சும்மா நாங்க அப்புறமா தான் சாப்பிடுவோம், டேஸ்டுக்காக தான் இதெல்லாம் கொஞ்சம் வாஷ்லாம் பண்ணிட்டு நாங்க அப்புறமா பொறுமையா சாப்பிட்டுக்கிறோம். பாருங்க உடையாம சூப்பரா வந்திருக்கு நான் செஞ்ச சிக்கன் பிரியாணி. அந்த வெள்ளரிக்காய் கட்டு, அது வந்து இவ்வளவு நேரம் இவங்க கட் பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பரா வந்திருக்குதுங்க. சூப்பரா வந்திருக்கு எனக்கு. இங்க பாருங்க, இது கூட வெள்ளரிக்காய், கேரட். ஓகேவா? நம்ம இப்போ சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் வந்து இப்போ ஸ்பூன்ல சாப்பிட முடியாதனால நம்ம பிரியாணி மட்டும் டேஸ்ட் பண்ணிடலாம். உப்பு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கான்னு சூடா இருக்குது, ஆவி போயிட்டு இருக்கு. ஓகே, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பிரியாணி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் உடையாம சூப்பரா சூடா இருக்கு. சூப்பரா இருக்கு. கூட பாருங்க, நல்லா செஞ்சிருக்கான். இவளுக்கு வந்து சாப்பாடு சூப்பரா, நல்லா சாப்பாடு, எல்லா சாப்பாடுமே நல்லா செய்வா. இது அதுன்னு கிடையாது, எல்லாமே சூப்பரா செஞ்சு. அது மெயினா எனக்கு வந்து ஃபேவரட் என்னன்னா பிரியாணி தான். பிரியாணி தான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். சூப்பரா செஞ்சிருக்கா. அது கூட நம்ம இது தொட்டு சாப்பிடலாம். மறக்காம நான் செஞ்ச மாதிரி உங்களுக்கு வேணும், நான் சொன்ன மெத்தட்லயே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் வழக்கமா இப்படிதான் செய்வேன், அதனாலதான் நான் சொன்ன மெத்தட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு செஞ்சது அப்படின்னு சொல்லுங்க. நீங்க எப்படி எல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் இப்படிதான் பிரியாணி செய்வேன், சிக்கன் பிரியாணி. சோ இன்னும் உங்களுக்கு என்னென்ன சமையல் வீடியோ எல்லாம் வேணும்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். இந்த மாதிரி சூப்பர் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்க. அவன் தான் நாங்க சாப்பிட போறோம், எங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஓகே, பை பை.